பட் ஏர்னிங்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா சொன்னால் சிலவங்க வந்து $20,000 மேலேயும் மேக் பண்ணியிருக்காங்க மந்த்துக்கு. நோ ஓல் ஓவர்லாம் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 6 month ஆஃப் ஜேர்னின்னு வைங்களேன். 15 lakhs is too good, right? யா இட்ஸ் டூ குட். ஸோ மந்த்லி வைஸில் ஏர்னிங் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து $1,000 ஆரம்பிச்சு $4,000 வரையும் ஏர்ன் பண்ணுறாங்க. அது டிபெண்ட்ஸ், ஒருத்தங்களோட டேலண்டும் ஸ்கில்ஸும் வித்தியாசம் இல்லையா. ஸோ அவங்க அந்தந்த கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் இது வரைக்கும் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். ஸோ எஜுகேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் அண்ட் ப்ளஸ் ஃப்ரீலான்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ எனக்கு இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, ஃப்ரீலான்சிங்கில் நான் டெக்னிக்கல் பர்சன், எனக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னா டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பேன். ஆமாம், எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஆமாம். நான் என்ன ஃப்ரீலான்சிங்கில் பேசிக்கலி வந்து ஃப்ரீலான்சிங்னு சொல்கிற கன்செப்ட் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெவலப்பர், ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு வீடியோ எடிட்டரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்தவரையில் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறது டைம் கன்சியூமிங் ஒர்க் அவ்வளோத்தையுமே ஃப்ரீலான்சர்ஸ்ட்டு கொடுப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க், ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் இப்போ வந்து இங்கே லொக்கேஷன் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் ஃபைவரில் வந்துட்டு வாட் எவர் அப்வர்க்கோ என்ன பிளாட்ஃபார்ம் வேணாலும் இருக்கிறோம். ஃப்ரீலான்சிங்கில் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நான் வந்து ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்கள்ட்ட சொல்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேசுகிற ப்ரைஸிங் லிஸ்ட் அண்ட் லொக்கேஷன்ஸ் எனக்கு எடுத்தாங்க. இப்போ எனக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ இதை பண்ணுறதுக்கெல்லாம் டெவலப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கல் ஸ்டிக்ஸ் ஓவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். தட்ஸ் காமன் சென்ஸ். ஸோ எல்லாருமாலையும் அதை பண்ண முடியும். ஒரு இடத்துல லொக்கேஷன், இப்போ ஆஃபீஸ் லொக்கேஷன் சொல்லி சென்னையிலேருந்து போட்டால் லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் வரும். ஸோ அதுக்கு ஸ்கப்பிங் டூல்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. ஈவன் தோ ஃபைவரில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு கூட சர்வீஸ் இருக்குது. ஓகே, மெயிலில் 1 by 1 சென்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ இது வந்து பல்க் மார்க்கெட்டிங் மெயிலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டெலிவரி ஆகாது. ஓகே, ஆமாம் ஆமாம், ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதை பவுன்ஸ் பண்ணி விடும், ஸ்பேமுக்குள்ளே போயிடும். ஸோ இதை ஹியூமனை கொடுத்து பண்ணுறாங்க. அரௌண்ட் வந்து நான் நினைக்கிறேன் $5 ஜார்ஜ் பண்ணுறாங்க 250 மெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஃபேரான ப்ரைஸ். பிகாஸ் அது ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் இல்லை இல்லையா. ஸோ ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்குன்னு வரும்போது யூ கேன் டிமாண்ட். ஸோ எனக்கு இவ்வளோ $, தான் நான் பண்ணுறேன், இல்லாட்டி இல்லை.